வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேர் 1931 மார்ச் மாதம் 23 தூக்கிலிடப்பட்டாங்க. தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்ச் மாதம் 3 ஒரு 20 நாளைக்கு முன்னால் பகத்சிங்கை அவங்க குடும்பத்தினர் பார்க்கறதுக்கு வராங்க ஜெயிலுக்கு. அப்போது சுகதேவ் சொல்கிறான், என்னை பார்க்கறதுக்கு யாருமே வரல அப்படின்ற. ராஜகுரு சொல்கிறான், என்னை பார்க்கறதுக்கு எங்கள் அங்கிள் வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவரும் வரல போல அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் செல்லில் காத்து நிற்கிறாங்க. பகத்சிங் தன்னை பார்க்க வந்திருந்த குடும்பத்தினரை பார்க்கறதுக்காக இன்டர்வியூ ரூமுக்கு போகிறாப்புல. அங்கே போனால் தாத்தா, அப்பா, அம்மா, 2 தம்பிகள், 3 தங்கைகள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் அழக்கூடாது, நாட்டுக்காக உயிர் கொடுக்க போகக்கூடிய ஒரு வீரனை பெற்ற மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எங்களை எப்போ பார்த்து தூக்கில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறாரு. அப்போது கராச்சியில் காங்கிரஸ் மாநாடு மார்ச் மாதம் 29 நடக்க போகுதுப்பா, அதுக்கு முன்னால் தூக்கில் போட்டுட்டா நல்லதுன்னு சொல்லி மகாத்மா காந்தி எழுதி கொடுத்துருக்காராம். ஒரு அப்பா எப்படி சொல்கிறாரு பாருங்க. இந்த மகாத்மா காந்தி இருவின் கிட்ட ஒப்பந்தம் போடும்போது என்ன சொன்னாராம், என்ன எழுதி கொடுத்துருக்காராம், இந்த தூக்கு தண்டனையை தடுப்பதற்கு சட்டப்பூர்வமாக ஏதாவது தவறு வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காராம். சரியா? அப்படிப்பட்ட காந்தியை மகாத்மானு எப்படி கூப்பிடுறதுக்கு நமக்கு மனசு வருதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் தான் சில நேரங்களில் சொல்லியிருக்கேன், காந்தின்ற ஒரு மனுஷனா இந்தியா ஒரு ஒற்றுமைப்படுத்தப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த கோணத்திலையும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் வந்திருப்பான். ஆனால் கொலை செய்யறதுக்கு இவரும் துணை போயிருக்காரே, அதை நம்ம ஏற்றுக்கவே முடியலையே. சரி, அப்போ கராச்சி மாநாட்டுக்கு முன்னால் ஒன்று தூக்கில் போட்டுருவாங்க போலுக்குப்பா அப்படின்னு சொல்லி தந்தை கிஷன் சிங் பகத்சிங்கிட்ட சொல்லும்போது, ஓ ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஏன்னா இப்போவே தூக்கில் போட்டுட்டா நல்லது, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை வெயிலில் இந்த சிறையிலிருந்து வாட வேண்டாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கடைசியாக அவங்க விடைபெறக்கூடிய நேரம் வந்துச்சு. அந்த அம்மா என்னதான் இருந்தாலும் மகனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு கட்டி தழுவி அந்த சீக்கிய முறைப்படி அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த முடி வளர்ந்ததன் மூலம் இடப்பட்ட அந்த கொண்டையை தடவி கொடுத்துட்டு, என் மகனை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது பகத்சிங் சொல்லாராம், நீங்கள் எல்லாரும் ஒன்னா இருங்க, ஒற்றுமையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். 2 அர்த்தம் இருக்கு. குடும்பத்தினரை பார்த்து ஒற்றுமை இருங்கன்னு சொன்னா, நாடு தான் நான் சொல்றதை கேட்கல, நீ முதல்ல குடும்பத்தில் இருந்தாவது அந்த ஒற்றுமை உணர்வு ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தினால பகத்சிங் அதை சொல்லியிருக்காப்ல. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அவ்வளவு அழுகுறாங்க, தன் பையன் இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை விட்டு போக போறானே, சாக போறானேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மாட்ட பகத்சிங் சொல்றான், பகத்சிங்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, உன்னை தூக்கிலிடப்படும் போது நீ கடைசியாக தூக்கு கயிற்றை தொடும் பொழுது என் விருப்பப்படி ஒன்றை சொல், புரட்சி ஓங்குக என்று சொல் என்றான். அந்த விஷயத்தை தான் அவர் சொன்னார், இன்குலாப் ஜிந்தாபாத். பகத்சிங்கை தூக்கில் போட போறாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால தான் அந்த ஆர்டர் வருது. கடைசியாக சந்திக்கிறார் பகத்சிங்கினுடைய வழக்கறிஞர், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, இந்த 3 பேருக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர் பிரேம்நாத். அந்த பிரேம்நாத் வந்திருக்கும் போது இன்டர்வியூ ரூமில் உங்க லாயர் பார்க்க விரும்புறாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் போறாரு. போன உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, சட்டப்பூர்வமாக ஏதாவது அணுகுனீங்களான்னு கேட்டிருந்திருப்போம். ஆனால் பகத்சிங் கேட்டாராம், நான் கேட்டிருந்தேனே ஒரு புக்கு, ரெவல்யூஷனரி அண்ட் லெனின், அந்த புக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டார். சாக போற தருணத்துல ஒரு மனுஷன் நான் கேட்டிருந்த புக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது இன்னும் தூக்கில் போட போறாங்கிறது தெரியல, நாளைக்கு விடிஞ்சா தூக்குங்கிறது தெரியும். ஆனா அப்போ கூட லாயரை போயிட்டு பார்க்கும்போது புத்தகம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா முதல்ல தேதி குறிக்கப்பட்டிருந்தது 24 தான். கிடைச்சிச்சுன்னு சொல்லி லாயர் கையில கொடுத்துருக்கிறாரு புத்தகத்தை. அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறார்.
தன்னுடைய அறைக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி 5:45 5:30 ஆயிடுச்சான் சாயங்காலமா. எல்லாரையும் அன்னைக்கு வந்து சட்டத்துக்கு முரண்பாடு 6 மணிக்கு தான் அவங்க செல்லுக்கு போக சொல்லுவாங்க. அன்னைக்கு 4 மணிக்கே போக சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜெயில் வார்டன் கவில்தார் அவர் பேர் வந்து கரண் சிங். ஸோ அப்போ அவர் வந்து கூப்பிடுறாரு 6:30 மணிக்கு, கதவை திறப்பான்னு. கதவை இப்போதைக்கு திறக்க முடியாது, நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒரு புரட்சியாளன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே ஒரு 100 போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. யாரா அந்த புரட்சியாளன், ஜெயிலுக்குள்ள நமக்கு தெரியாமலே வந்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க, நான் வந்து ஒரு புரட்சியாளன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், படிச்சு முடிக்க வேண்டிய பக்கங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை படிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன காரணம், இப்போ என்ன தட்டினீங்களே கேட்கும்போது, வா ஒன்று தூக்கில் போடணும். அப்போ நாளை காலையில் தானே தூக்கு தண்டனை சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், இன்னும் 11 மணி நேரம் நான் அடிமையாகி சாவதை விட இப்போதே எனக்கு இறப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது என்றால் மிகவும் சந்தோஷம் என்றார். ஆக அப்படிப்பட்ட பகத்சிங் அவங்க 2 பேரும் வந்து பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்க தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னால அந்த ஜெயில் வார்டன் கவில்தார் கரண் சிங் வந்து சொல்றாரு பகத்சிங்கை பார்த்து, இப்போ வந்து நீ சீக்கிய மத முறைப்படி ஒரு முறையாவது நீ ஒரு இறைவனை கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது பகத்சிங் சொன்னாரா, அந்த உன் கடவுளே என்னை பார்த்தா ஒரு கோழைன்னு நினைச்சிட மாட்டானப்பா, இவன் சாகக்கூடிய தருணத்துல வந்து இவன் ஒரு கோழையாகி இவன் பயந்து இறைவனை தொழுது கொண்டான்னு சொல்லி ஒரு கடவுளே வந்து என்னை கோலத்தனமா நினைச்சிட மாட்டாரா, அதனால வேணாம் இருக்கட்டும், என்னுடைய மத நம்பிக்கை இல்லாததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சீக்கிய மதத்தினுடைய 10வது குரு கோவிந்த் சிங் அவருடைய வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் சொல்லியிருக்காராம். என்ன வாசகம், சிட்டுக்குருவிகளை வல்லூர்களோடு மோத விடவில்லை என்றால் நான் என் கடமையிலிருந்து தவறுகிறேன் என அர்த்தம் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த 3 பேரும் தூக்கிலிடப்பட்டு பிறகு அவர்களுடைய தூக்கிலிடப்படும் போது கூட என்னுடைய மகனை நான் இந்த நேரத்தில் நான் பார்க்க முடியுமா, நாளை காலை என்னுடைய மகன் தூக்கிலிடப்பட போகிறான், நான் இப்போது பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பகத்சிங்கனுடைய அப்பா அம்மா வந்து ஜெயில வாசல்ல காத்திருக்காங்க. என்ன கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி அனுப்பப்பட்டு நாளை காலையில வாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இவங்களை வந்து யாருக்குமே தெரியாம தூக்கிலிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுடைய உடலை எடுத்து கொண்டுட்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. மண்ணெண்ணெய், விறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு சீக்கிய மதத்துறவி, இன்னொருத்தர் ஒரு இந்து மதத்துறவி, 2 பேரும் வந்து அந்த மத சடங்காச்சாரங்களை செய்யறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த சீக்கிய 3 பேரையும் சேர்த்து ஒரே சிதையில வச்சிருக்காங்க, அங்க கொண்டு போய் எரிக்கக்கூடிய இடத்துல. அப்ப அந்த 3 பேரையும் ஒரே சிதையில வைக்கக்கூடாது, இது எங்கள் இந்து மத முறைப்படி இது தவறு அப்படின்னு சொல்லி இந்து மத துறவி சொல்லும்போது அந்த டிஎஸ்பி அவரை மிரட்டான், வந்த வேலையை பார் அப்படின்னு. சீக்கிய மத துறவி சொல்றார், அந்த சடங்காச்சாரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறவர், அவர் சொல்றார், 6 மணிக்கு மேல இருட்டுல வந்து ஒரு சீக்கியனுடைய உடலை வந்து புனித சடங்கு பண்ணக்கூடாது, இந்த நேரத்துல தகனம் செய்யக்கூடாது, இது எங்க மத முறைப்படி குற்றம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் அதே மிரட்டல். மண்ணெண்ணெய் ஊற்றுகிறார்கள் அந்த உடம்பின் மீது தீ வைப்பதற்காக. இல்லை, எங்க சீக்கிய மத முறைப்படி மண்ணெண்ணெய் ஊற்றக்கூடாது, மறுபடியும் அதே மிரட்டல். அந்த மிரட்டலுக்கு அவர்கள் பயந்தார்கள், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஆங்கிலேயனுடைய கொடூரத்தை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் சிட்டுக்குருவிகளால் அந்த நேரத்தில் வல்லூர்களை எதிர்க்க முடியவில்லை. பிறகு அடுத்த நாள் காலையில் பகத்சிங்கினுடைய தந்தையும் தாயும் சிறைக்கு வருவதற்குள் அந்த லாகூர் தெருக்களில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மூவரும் நேற்றுக்கு தூக்கிலிடப்பட்டு அவர்கள் சட்லஜ் நதியில் கரைக்கப்பட்டார்கள் என்று சொன்னார் என்று அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்த உடனே அந்த அப்பா அம்மா என்ன பாடுபட்டு வந்திருப்பாங்கிறது நமக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நமக்கு தெரிந்த நிறைய கருத்துக்களை, நாமே சிட்டுக்குருவிகளாகத்தான் இருக்கிறோமா, வல்லூர்களாக நாம் மாறப்போவது எப்போது, அதை தடுப்பதற்கு நமக்கு உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது. உறவுகளை விட்டு வெளியே வர முடியவில்லை.
பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு அவர்களினுடைய வீரத்தில் ஒரு துளி அளவாவது நாம் கொஞ்சம் இந்த கருத்துக்களை பரப்புவதில் காட்டுவோம். வருங்கால தலைமுறை சிட்டுக்குருவிகளாக இருக்கக்கூடும், இருக்கலாம். அவர்களை வல்லூர்களாக மாற்றாவிட்டாலும் இங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய வல்லூர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான ஒரு துளி வீரத்தையாவது அவர்களிடம் நாம் விதைப்போம் நண்பர்களே. நன்றி.